ஒரு பிரைட் அட்டெண்ட் பண்ண போகிறேன். அவங்களுக்கு என்னென்ன திங்ஸ் வேணும், ஏன்னா அவங்க ரொம்ப லாங்கு. நான் வந்து திருவெற்றியூர்னா அவங்க அரக்கோணம், இங்கேருந்து எனக்கு 4 hours அந்த மாதிரி ஆகும். அதனால் ரொம்ப வெயிட்டாகவும் நான் எடுத்துக்கல. அதுக்குன்னு ரொம்ப ப்ராடக்ட் எடுக்காமல் போயிட்டா நம்மளுக்கு தான் ப்ராப்ளம். அதனால நம்மளுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். அவங்களுக்கு வந்து அவங்க பையனுக்கு ஃபஸ்ட்டு பர்த்டே ஃபங்க்ஷன் போல், அதுக்கு என்னை கூப்பிட்டுருந்தாங்க இந்த மாதிரி மேக்கப் பண்ணணுன்னு. அதனால் நான் எடுத்துகிட்டு இருந்தேன். லோ பட்ஜெட்டில் தான் பண்ணி கொடுத்தேன். அவங்களுக்கு வாட்டர் ப்ரூஃப் மேக்கப் கேட்டாங்க, அதுதான் நம்ம பண்ணி கொடுத்தோம். வாட்டர் ப்ரூஃப் மேக்கப் இல்லைன்னு சொல்லலாம், பண்ணுற மாதிரி பண்ணால் கரெக்டாக தான் இருக்கும். அதுக்கடுத்து அவங்களுக்கு நான் அங்கே போயிருந்தேன் பண்ணுறதுக்கு. அதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்றத தான் இந்த வீடியோஸில் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். அதை தான் வீடியோவாக எடுத்துகிட்டு இருந்தேன். அது ஃபஸ்ட்டு ஏற்கனவே இருக்க திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு எது தேவை எது தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க மேக்கில் தான் ஃபவுண்டேஷன் வேணும்னுவாங்க, ஒருத்தவங்க ஒரு மாதிரி கேட்பாங்க. இவங்க வாட்டர் ப்ரூஃப் மேக்கப், எனக்கு மேக்கப் அழியக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. அதுக்கு என்ன ஃபவுண்டேஷன் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அதுக்கு என்னென்ன தேவையோ அதை தான் எடுத்துக்கிட்டேன். போன வாட்டி பிரைடு மேக்கில் கேட்டிருந்தாங்க, அது இப்போ தேவையில்லைன்னு சொல்லிட்டு மேக் ஃபவுண்டேஷன்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டு கரெக்டாக என்னென்ன தேவைன்னு எடுத்துக்கிட்டேன். ஐஷேடோ பேலட்டில் ஒரு பேலட் எடுத்துக்கிட்டேன், ப்ரைமர் 2 எடுத்துக்கிட்டேன். அவங்க ஸ்கின் டைப் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலான்னு சொல்லிட்டு மாய்ஸ்சரைசர் வந்து 2 எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி வந்து க்ரையாலான் பேலட் அதை எடுத்துக்கிட்டேன். ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே, லிப்ஸ்டிக்கில் வந்து நான் 2 பேலட் வச்சுருப்பேன் ஆல் பியூட்டி செட்டில். அதில் வந்து ஏதாவது ஒன்று எடுத்துப்பேன். அவங்க வந்து இப்போ ஒயிட்டாக இருக்காங்க, நிறைய பேருக்கு பண்ண போகிறோம், 2-3 பேருக்கு பண்ண போகிறோன்னா 2 எடுத்துக்கலாம். அவங்க வந்து மாநிறம் தான், அதனால் டார்க் அண்ட் ஷேடு போட்டால் தான் அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நான் எது டார்க்காக இருக்கோ அந்த ஷேட் பேலட் மட்டும் எடுத்துக்கிட்டேன். அதுக்கடுத்து ஃபவுண்டேஷன் இதெல்லாம் கரெக்டாக பார்த்து எடுத்து வச்சுக்கணும். எது க்ளீன் இல்லையோ அதெல்லாம் தொடச்சி போன வாட்டி யூஸ் பண்ணியிருப்போம்ல அதெல்லாம் இருக்கிறது சீப்பு இதெல்லாம் வந்தோடனே வாஷ் பண்ணிடணும். மற்றபடி எது இருக்கோ அதெல்லாம் எடுத்து ப்ராப்பராக வச்சுக்கணும். அப்புறமா வந்து மேக்கப் ரிமூவர் வந்து ஜூடியோவில் இருக்கிறத நான் எடுத்துப்பேன். அதுக்கடுத்து லிப் லைனர் அவங்களுக்கு எது மாதிரி வேணும்னாலும் நீங்கள் தனித்தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த ஸ்விஸ் பியூட்டிலேருந்து வாங்கியிருந்தேன், சூப்பராக இருக்குது இந்த பேலட். இது நீங்கள் ஒரு லிப் லைனர் வாங்கணுன்னாலே 300. நீங்கள் இதில் 12 கலரே வந்து 800 850 அது மாதிரி வரும். சூப்பராக இருக்குது. அதனால் நான் அந்த பாக்ஸ் அப்படியே எடுத்துக்கிறேன். எது அவங்களுக்கு கரெக்டாக இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம போட்டுக்கலான்னு எடுத்துக்கிட்டேன். ஏன்னா மிஸ் ஆகிடும் அப்படின்றனால எடுத்துக்கிட்டேன். இதெல்லாம் எடுத்து முடிச்ச பிறகு ஐப்ரோ பேலட் முடிச்சோன்னே ப்ளஷ். இதுதான் எனக்கு என்னென்ன தேவைன்றதை நான் வந்து ஒரு நாளைக்கு முன்னாடியே எடுத்து வச்சு எது தேவையோ ஒரு நாளைக்கு முன்னாடியே எடுத்து வச்சுப்பேன். அப்போதைக்கு நான் தேடக்கூடாதுன்னு நினைப்பேன். அதனால ப்ராப்பராக எடுத்து வைக்கிறது ரொம்ப நம்மளுக்கு நல்லது. ஃபவுண்டேஷனில் வந்து ஒரு 2-3 ஃபவுண்டேஷன் எடுத்து வச்சுப்பேன். இப்போது ஃபார்எவர் 52 எடுத்து வைக்கிறேன். ஃபார்எவர் 52 பேக்கு அங்கே சப்போஸ் வேறு யாருக்காவது கேட்டாங்கன்னா போடுறதுக்கு அதுக்கேற்ற மாதிரி எடுத்து வச்சுப்பேன். ஹுதாவில் ஒரு பிராண்ட் எடுத்து வைப்பேன், அது எப்போவுமே சைடில் இருக்கும், சைடில் உள்ளே வச்சுருப்பேன், அது எடுத்து வச்சுப்பேன். எப்போவுமே நம்ம வைக்கும் போது வந்து ஃபவுண்டேஷன் எது வைக்கும் போதுமே வந்து உள்ள வந்து டைட்டாக இருக்க மாதிரி தான் வைக்கணும். லூஸாக இருக்க மாதிரி ஃபவுண்டேஷன்லாம் வைக்கக்கூடாது. இப்போ பாருங்க கொஞ்சம் தள்ளி வைக்கிறேன் பாருங்க. ஏன் அந்த மாதிரி வைக்கிறேன்னா ஃபவுண்டேஷன் இதெல்லாம் கொஞ்சம் லூஸாக இடம் இருந்துச்சுன்னா இப்போ இடிச்சு நம்ம எங்கேயாவது கொண்டு போவோம், உள்ள என்ன பாட்டில்ஸ் எல்லாத்தையும் மூடிடுவோம், என்ன நடக்கும்னு தெரியும். இடிச்சு அதுக்கு கேப் இருக்க மாதிரி நம்ம வச்சோம்னா இடிச்சு உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால வந்து உடையாத மாதிரி ஃபிட் இருக்கணும். இப்போ நான் ஹுதாவை ஏன் இதில் வைக்கலன்னா இதில் வச்சோம்னா நம்மளுக்கு வந்து ப்ராப்ளம் ஆகும், புரியுதுங்களா? அதனால எது எப்போ அப்போதைக்கு என்ன இதுவோ அதில் தான் நான் செட் பண்ணி வச்சுப்பேன். ஒன்று சைடில் இருக்குல்ல அந்த மஸ்காரா ஃபவுண்டேஷன் அதில் வைப்பேன், அப்படி இல்லைன்னா வேறு எதுலையாவது வச்சு தனியாக கூட பேக் பின்னாடி வைக்கிற பேக்கில் எடுத்துகிட்டு போயிடுவேன், கொஞ்சம் காஸ்ட்லின்றனால. இது எல்லாத்தையுமே ஃபிட்டாக இருக்கிற மாதிரி வைப்பேன். ஃபஸ்ட்டு லென்ஸு, அதுக்கடுத்து வந்து பிளெண்டரு, அதுக்கடுத்து ஹேர் பேண்டு, அதுக்கடுத்து மஸ்காரா, ஐலைனரு, மை, காஜல் எல்லாம் அதெல்லாம் ஒரு இதில், அதுக்கடுத்து மாய்ஸ்சரைசர், அதுக்கப்புறம் இருக்கிறது வேறு அவ்வளோதான். அதுக்கடுத்து கிளிட்டர் ஐ ஷேடோ, அதுக்கடுத்து இது ஜூடியோவில் வாங்கின ப்ளஷ்ஷும் ஹைலைட்டரும் வச்சுருக்கேன். ஏன்னா யாராவது அங்கே இருக்கவங்க கேட்குட்டா போடுறதுக்கான பிக்மெண்டேஷன்லாம் செம்மையாக சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் இருக்கும் போது யூஸ் பண்ணணும், அன்னது நம்மளுக்கு தான் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ப்ளஷ் வாங்கிக்கலாம். லோ பட்ஜெட்டில் நல்ல ப்ளஷ்ஷு, ஜூடியோ ப்ளஷ்ஷு. அப்புறமா வந்து ப்ரெஷ் எடுத்துக்கிறேன். ப்ரெஷ்ஷை வந்து நான் வந்து கிட்டக்கு எங்கேயாவது போகிறோம் இல்லை வீட்டில் வந்து கிளாஸ் எடுக்கும் போதுனா இந்த பாக்ஸில் வச்சுப்பேன். இல்லைனா லாங்காக போகிறனாலே நம்ம டயர்டாகிடுவோம். அதனாலேயே நான் என்ன பண்ணுவேன், ப்ராடக்ட் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சு நம்ம எடுத்துகிட்டு வர மாட்டோம், நான் மறந்துடுவேன். என்னோட இது அப்படி தான். அதனால என்ன பண்ணுவேன், எவ்வளோ கம்மியாக ப்ராடக்டை சுருக்க முடியுமோ அவ்வளோதான் கம்மியாக எடுத்துகிட்டு போவேன். அதை வச்சே நம்ம நல்லா பண்ணிட்டு வந்துடலாம். அப்படி எல்லாமே இருக்கும். தேவையில்லாமல் இன்னொரு ஐஷேடோ பேலட்டு, இன்னொரு லிப்ஸ்டிக் பேலட்டு, அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா எடுக்கிறதெல்லாம் வந்து நான் கட் பண்ணி ரொம்ப லாங்காக இருந்தால் எக்ஸ்ட்ரா எடுக்கிறத மட்டும் கட் பண்ணிப்பேன். அதுக்குன்னு நம்ம ப்ராடக்டே இல்லாமல் போயிட்டா எதுவும் பண்ண முடியாது.
இந்த பேகு 2 பக்கமும் வைக்கிற மாதிரி இருக்கும். மேலே இருக்கிறதுலலாம் என்ன பண்ணுவேன்னா கிளிப்பு, ஹேருக்கு என்னென்ன தேவையோ அதை வச்சுப்பேன். ஹேருக்குன்னு சொல்லிட்டு தனியாக அதுக்கு ஒரு பேக் வைக்க மாட்டேன். நிறைய பேர் ஹேருக்குன்னு தனியாக வச்சுக்கிறாங்க, நான் வச்சுக்க மாட்டேன். ஹேர் இதில் என்னென்ன கொண்டு போவேன்னா ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே, ஷைன் ஸ்ப்ரே, அப்புறமா வால்யூம் பவுட்ரு, இந்த மாதிரி, அப்புறமா ஸ்ட்ரைட்னர், கிரிம்பர், இது மட்டும் தான் கொண்டு போவேன். அவங்களுக்கு அன்றைக்கி என்ன ஹேர் ஸ்டைல்ஸ் இருக்கோ அதை மட்டும்தான் கொண்டு போவேன். அப்புறமா லாரியரோட ஒரு ஸ்ப்ரே இருக்கும். ஹேர் சொட்டை விழுந்த மாதிரி முடி இல்லாமல் இருக்க இடத்துல முடி கொடுக்கறதுக்கு, அவங்களுக்கு ஹேர் வால்யூம் கம்மியாக வால்யூம் பவுடர் மாதிரி இருக்கும், வால்யூம் ஸ்ப்ரே, அதை கொண்டு போவேன். இது ப்ரெஷ்ஷஸ்லாம் அந்த மேலே இருக்கிறதுல உள்ளேயே வச்சிருவேன். ஏன்னா மிஸ் ஆகிடக்கூடாதுன்றதுக்கு எத்தனை ப்ரெஷ்ஷோ அத்தனை ப்ரெஷ் மட்டும்தான் எண்ணி எடுத்துகிட்டு போவேன். நீங்கள் இப்போ தான் புதுசாக மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக ஆயிருந்தீங்கன்னா இந்த மாதிரி மெத்தடில் கொண்டு போங்க. எல்லாத்தையும் தூக்கிட்டு போகாதீங்க. எல்லாத்தையும் தூக்கிட்டு போனால் எல்லாமே காணா போயிடும். இன்னொன்று பத்திரமா கொண்டு போங்க, பத்திரமா கொண்டு வாங்க. இந்த பிரைடுக்கு போயிட்டு நான் நிறையாவே அவஸ்தைப்பட்டேன். ஒன்று இந்த வீடியோ ஃபஸ்ட்டு வரும், இல்லைனா இதுக்கு அடுத்த வீடியோ வரும். பாருங்கள். இதை வேணால் பார்ட் 1 அதை பார்ட் 2ன்னு கூட போடுறேன். ஏன்னா அங்கே போயிட்டு பவுடர்லாம் மூடி இதெல்லாம் மிஸ் ஆகிடுச்சு. அவங்க குழந்தைய வச்சுட்டு வீட்லேயும் யாரும் இல்லை பாப்பா பார்த்துக்க, ரொம்ப பிரச்சனையான மாதிரி ஆயிடுச்சு. அடுத்த வீடியோ அது வரும், அதை நெக்ஸ்ட் வீடியோ நம்ம பார்ப்போம். இதை ஃபஸ்ட்டு நான் போடுறேன். இப்படி தான் நான் ப்ரைடுக்கு போகும்போது எடுத்துகிட்டு போவேன். அவங்களுக்கு இந்த நெக்கில் வைக்கிறதுக்கு ஒரு பில்லோ மாதிரி, அப்புறமா ரிங் லைட் பேக்கில் என்ன பண்ணுவேன், நெக் பில்லோ இருக்கும்ல அதுக்கடுத்து வேறு ஏதாவது ஹேர் ஸ்ட்ரைட்னிங் மிஷின் ஏதாவது இருந்தால் அதையும் போட்டுப்பேன். ஹேர் ஸ்ப்ரே ஏதாவது வைக்க இடம் இல்லாததெல்லாம் அதில் வச்சுப்பேன். ட்ரைபாட்டு, ரிங் லைட்டு, அதுக்கடுத்து அதுக்குள்ளே அந்த பேகுங்குள்ளே தான் எக்ஸ்ட்ரா வைப்பேன். பின்னாடி ஷோல்டர் பேக்கில் எனக்கு தண்ணி, என்னோட திங்ஸ் என்னென்ன வேணுமோ அதை வச்சுப்பேன். இப்படி தான் நான் கொண்டு போவேன். அதுக்குன்னு இன்னொரு ஒரு பேக்கு, ஷோகேஸ் மாதிரி இது மாதிரிலாம் எடுத்துகிட்டு போக மாட்டேன். ஏன்னா நம்ம ஆட்டோவில் போகிறோம், கேபில் போகிறோம், அந்த மாதிரி போகிறோன்னா இஷ்யூ இல்லை, நம்ம எவ்வளோ வேணால் அள்ளிட்டு போகலாம். நீங்கள் இல்லை ரொம்ப லாங்காக இருக்குது, பஸ்ஸில் தான் போக போகிறீங்க, ட்ரெயினில் தான் போக போகிறீங்க, 2-3 இது மாறி போக போகிறீங்கன்னா அப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் எல்லா இடத்துக்கும் தூக்கிட்டு போக முடியாது. ட்ரெயினில் போனால் கூட கொஞ்சம் ப்ராப்ளம் கம்மி. பஸ்ஸில் போனீங்கன்னா ஒரு நேரம் பஸ்ஸு கம்மியாக இருக்கும் கூட்டம், ஒரு நேரம் அதிகமாக இருக்கும். அதனால உங்களுக்கு ப்ராப்ளம் தான் வரும். அதனால நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ கரெக்டாக எடுத்துகிட்டு போக முடியுமோ அவ்வளோ கரெக்டாக எடுத்துகிட்டு போய்க்கோங்க. நம்ம சேனலில் மேக்கப் சம்மந்தப்பட்டமாக ஹேர் டிப்ஸ், பியூட்டி டிப்ஸ், அது மாதிரி விலாக்ஸ் நிறையா வரும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.